ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நான் என்ன படிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷும் கூட டிஷ் தான், கண்டிப்பாக ஒரு ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி 1 kg அளவுக்கு எவ்வளோ நம்ம செய்ய போகிறோன்றதை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக க்ளீனாக ஃபன்னாக பார்க்க போகிறோம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் எப்படி ஒரு பக்காவாக செய்யணுன்றது உங்களுக்கு ஐடியா வரும். இல்லைனா கண்டிப்பாக எதனா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் டேஸ்ட் கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். ஸோ எல்லாமே டிசைட் ஆகிடும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்போ தான் என் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போ வாங்க, இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ அளவுன்றதும் நான் காமிச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாத்திரம், காரண்டி எல்லாமே எது எந்தெந்த அளவுன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம்ஸு ஏலக்காய், லவங்கப்பூ, பட்டை, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு எல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுப்பேன். அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எடுக்கல, ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். 200 ml ஆயிலு, ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, ஒரு 1/2 கட்டு புதினா, பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி 100 கிராம் போட்டுங்க 1 kgக்கு. பூண்டு 50 கிராம், டோட்டலாக 150 கிராமு. சக்தி மிளகாத்தூள், வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, அதுவே போதும். கீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் லெமன் கர்ட். தக்காளி ரெடியாக இருக்குது. தக்காளி பார்த்தீங்கன்னா 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், 1 kg சிக்கன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1 kg ரைஸு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இது கரெக்டாக நம்ம இப்போ ரெடி பண்ணுறதுக்குள்ள ஸோ கைடான 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரைஸு. ஸோ 15 மினிட்ஸ் ஊற வச்சினாலும் போதும். முக்கியமாக ரைஸ் எப்பயுமே கழுவிட்டு ஊற வைங்க, அப்புறம் வச்சும் ரைஸ் உடஞ்சிரும். அடுத்து தேவைப்பட்டதுலாம் வாட்டர். அது ரெண்டுமே இந்த 2 இதுலேயே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதே போதும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் ரீஸ் அளந்துருக்கேன். எனக்கு ஒரு 4.25 கப்பு வந்திருக்கு. இதுக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 6 கிளாஸு சரியாக போயிடும். இந்த இதில் நான் அளந்துருக்கேன். இப்படி வச்சுக்கலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம குக்கிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இல்லை, நம்ம இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கல. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய்ச்சிட்டா நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்னோட ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டவ் பற்றினா கூட நம்ம கரெக்டாக இருக்கும். 400 கிராம் வெங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக 400 கிராம் ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு பட்டை போட்டு வச்சதே அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் ஒரு 5லேருந்து ஒரு 6. லவங்கப்பூ, இதில் நட்சத்திர சோம்பெல்லாம் போடணும், அது இல்லை இப்போதைக்கு. ஸோ அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லவங்கப்பூ, பிரியாணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 ml ஆயில். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறவங்க. நான் 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கரெக்டாக இருக்கும். 200 ml நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் பாட்டில் வச்சுருக்கிறேன் வீட்டில். கோல்டு வினர் தான் இது. நான் எப்பவுமே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமும் வர அளவுக்கு நல்லாவே வதங்க வேணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் அது வரைக்கும் நல்லா ஆயிலில் வதங்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது டேஸ்ட்டே கொடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதங்க வைப்போம் நம்ம. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையாக வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஒரு 5 விரல் அடங்குற அளவுக்கு பாருங்க. இந்த மாதிரி 5 விரல் அடங்குற அளவுக்கு கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் போதும். ஏன்னா
இந்த மாதிரி வதக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு புதினா, அதே மாதிரி 5 விரல் அடங்குற மாதிரி இவ்வளோ புதினா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஏன்னா கொத்தமல்லி புதினா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும் போது என்ன ஆகும்னா அதில் கூட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்லையும் வெங்காயத்துலேயும் வந்து இறங்கும். இப்படி இறங்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்து நம்ம போட்ட கொத்தமல்லி புதினாவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பிரியாணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடம் இருக்குதுங்க. ஏன்னா இது இல்லைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நம்ம எடுங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி கசக்கும்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டுப்பாங்க. அப்புறம் வந்து எதிர்பார்த்த டேஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு எதிர்பார்த்த டேஸ்ட் அவங்களுக்கு வராது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லாவே வந்து போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து 1 kgக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 150 கிராமு. பார்த்தீங்கனாலே தெரியும். இது போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டே கிடைக்காத மாதிரியே இருக்கும். நீங்கள் இது போடும்போதே பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிறவங்க நல்லா வதக்கிக்கிறீங்க. நீங்கள் அந்த 200 ml ஆயில் ஊற்றினா மட்டும்தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலே காணும் பாருங்கள், கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் நல்லா இஞ்சியோட பச்சை வாசனை வெளியே போகணும். அது வரையும் நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயாச்சு. அடுத்து மசாலா சேர்த்துருவோம். ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் வந்து சக்தி, ஆச்சி, காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வராது, அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கலர்லாம் ஆட் பண்ண பழகாதீங்க எப்பயுமே. ஏன்னா கெமிக்கல்ஸ் எப்பவுமே அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்துரும். உங்களுக்கு இப்போயே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வந்துருச்சுட்டு. எனக்கு பொறுத்தவரைக்கும் சக்தி பெஸ்ட்டாக இருக்குது. இல்லை வசதி இருக்கிறவங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கூட வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 200 ml கேர்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கெட் கேர்டு தான் இருக்குது. இந்த 200 ml பேக்கெட் இருக்குது, மொத்தமாக நான் சேர்த்துறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போயும் உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னுட்டு. நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி 400 கிராம் நல்லா நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கேன். 400 கிராம் தக்காளி இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு வாட்டி வந்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டு நீங்கள் எந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்களோ அதே ஸ்பூனில் வந்து நீங்கள் இது போட்டுக்கோங்க. எந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அதே ஸ்பூனில் நீங்கள் சால்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன்.
1 2 போதும். இதுவே நாம் வந்து வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுப்போம். இப்போ வந்து நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வதக்க விடணும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவியஸ்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கணும். அதுக்கு எப்படி வரும் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா வதக்கிக்கோங்க. அது அந்த கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியஸ்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு. கரெக்டாக அந்த பச்சை மிளகாய் போடும்போது மட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ கோப்ரோவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு உடனே வந்து ஒரு 4 to 5 பச்சை மிளகா சேர்த்துன்னு இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணுறேங்க. முன்னாடி பண்ண மாதிரி இந்த இதில் 6 சொல்லியிருந்தாலும் 6 போதும். 1 2 3 4 5 6. இப்போ வந்து இது லைட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் லிட்டர் வைஸ்லனா வந்து 1 kgக்கு வந்து 1300 ml வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். நான் வெரி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் காட்டுறேன் இருங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கொதி வர மாதிரி வருது பார்த்தீங்களா? நேரத்தில் லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் 1 kg சிக்கன் வந்து நல்லா ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து சிக்கன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நான் கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து அது கொதி வரும்போது நீங்கள் சிம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா கறி வந்து வெந்துடும். அதே நேரத்தில் வந்து ஹை ஃப்ளேமில் கறியை கொதிக்க வைக்காதீங்க. கறியும் வந்து சரியாக வேகாது, நாராக வந்துடும். அதுவும் அந்த கறியில் வந்து தண்ணி இருக்கும், அது வந்து விடும். அதனால நம்ம வந்து கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 kg வந்து 1300 ml 1.3 லிட்டருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது கொதித்து வந்தோடனே நம்ம வந்து இதை ஸ்விம்மில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ நான் மூடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொதிக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா? இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. சிம்மில் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இன்க்ரீஸ் ஆகிடுது. அதில் தண்ணி சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1 kg ரைஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து 1 kg ரைஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். நல்லா 15 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா ஊறி இருக்குது ரைஸு. சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுத்து கொட்டிக்கிங்க ரைஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சோக்கிங் இருந்தால் பரவாயில்ல, நம்ம அரிசி வடிக்கிறது அதில் வந்து நம்ம ஈஸியாக வடிச்சிருக்கலாம் தண்ணி மொத்தமாக. கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி நான் கையிலே எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லை எனக்கு கரெக்டாக பண்ண முடியும், நீங்கள் அப்படியே கூட கொட்டிக்கோங்க. அந்த இது வடிக்கிறது கரெக்டாக இருக்குன்னா. எஸ்காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். ரைஸ் வந்து நீங்கள் நல்லா மேலாக்கா வந்து கலந்து விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. சைடில் இருந்து விட்டு இந்த மாதிரி வந்து கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது வந்து சிம்மில் விட்டுருங்க. சிம்மில் விட்டுட்டு நடுவில் இந்த ஒயிட் டிஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து இந்த மாதிரி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா
லெமன் ஆட் பண்ணுங்கள். புளிப்பழம் இல்லை லெமன் ஆட் பண்ண வேணாம். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அப்படிங்க. ஓகே, நான் லெமன் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா தக்காளியில் வந்து புளிப்பு கட்டாதனால இது நம்மளுக்கு சரியாக போச்சு. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வந்து 20 மினிட்ஸ் வந்து இப்படியே விட்டுருவோம் சிம்லேயே. கரெக்டாக அது ரைஸ் வந்து தம் ஆகிட்டு வரும். என் கோப்ரோவில் வேறு சின்ன வரனால தான் வந்து இதை எடுத்துருக்கேன். நான் ரைஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதில் கோப்ரோ வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இதை எடுத்து பார்க்குறேன். எஸ், பார்த்தீங்கன்னா ரைஸே மேலே நல்லா உதிரியாக வந்துருச்சு. நம்ம ஓரத்தில் தண்ணி இருந்தால் அந்த ஓரத்தில் தெரிஞ்சிடும். எஸ், இப்போ பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து உடச்சி விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமான கார்னிஷ்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே டேஸ்ட் பண்ணி போங்க. நல்லா ஆனியன் இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பீஸ் சிக்கன் பூ மாதிரி இருந்துருக்கு. சிக்கன் அல்டிமேட்டாக இருக்குது. வீடியோ தான் சூப்பராக இருக்குது. காரம், டேஸ்ட்டு, உப்பு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. ஆனால் கடையில் தான் ஏமாற்றி கொடுத்துருவாங்க. 110 ரூபா சொல்லிட்டு அந்த ஒரு லென்த்தே வரல ரைஸ். தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சொல்லுவோம். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ வேணும்னா தம் விடும்போது நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணல, ஏன்னா கரெக்டாக வந்துருச்சு. அதனால் நான் நெய் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. ஸோ இது போதும். நீங்கள் வேணால் நெய்யில் ஆட் பண்ணி